மிஸ்டர் ரோபோ சங்கர் அவங்க இறந்ததாட்டு சோஷியல் மீடியாவில் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், அப்படி தானே? அவங்க ஏன் இறந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோ, ஓகேவா? இதுதான் நம்முடைய கல்லீரல், நம்முடைய லிவர். இதில் கொழுப்பு அடைஞ்சு அதுக்கு பேர் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க, FATTY. இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் இருந்துச்சுன்னா ரொம்ப ஆபத்து, வெரி டேஞ்சரஸ், நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். பொதுவாக ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடியவங்களுக்கு சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், சிலவங்களுக்கு பித்தப்பையில் கல், இந்த 5 காம்ப்ளிகேஷன்ஸ் பொதுவாக இருக்கும். இது போக சிலவங்க ஃபேட்டி லிவர் ரொம்ப வருஷம் இருந்துச்சு அப்படின்னா அது லிவர் ஃபெயிலியர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லிவர் ஃபெயிலியராட்டும் மாறலாம். ரொம்ப ரேராக இது லிவர் கேன்சராக கூட மாறலாம். அவ்வளோ ஆபத்தானது எது? இந்த ஃபேட்டி லிவர். இந்த ஃபேட்டி லிவருக்கு முக்கியமானது ஒரே ஒரு காரணம் தான், அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால தான் ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன வருது? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது. நீங்கள் மருத்துவத்தில் உள்ள எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து படித்து பாருங்கள், எந்த புத்தகத்தை படித்து பார்த்தாலும் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸையும் இந்த ஃபேட்டி லிவரையும் சரி பண்ணணும் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ்டு டயட்டு தான். பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் பேலன்ஸ்டு டயட்டு தான். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆக முடியும். புரிஞ்சுதா இல்லையா? உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் OES அப்படின்னு டைப் பண்ணுங்க, பதில் அனுப்புவோம். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் OES டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். ஸ்டே டியூன்ட் வித் டாக்டர் ஷீபன்.